ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃப்ரிட்ஜை பற்றி ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறவங்க இப்போ வெளியூர் போகிற மாதிரி இருந்துச்சுனாங்க, இப்போ 2 நாள் வெளியூர் போகிறவங்க என்ன பண்ணுவீங்க, ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுட்டு தான் போவீங்க. இதுவே ஒரு 10 நாள் வெளியூர் போகிறவங்களா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆஃப் பண்ணிட்டு தாங்க போகணும். ஆஃப் பண்ணாமல் போனீங்கன்னா ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இதே ஒரு 10 நாள் வெளியூர் போகிறவங்க ஆஃப் பண்ணிவிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற காய் கீரை என்னென்ன பொருள் உள்ளே வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடணுங்க. எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கும்போது அந்த ஐஸ் க்யூப் இருக்குல்ல ஃப்ரீசரில், அதையும் எடுத்து வெளியே வச்சிடணுங்க. அதையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதை நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாங்க. இப்படி நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளும் அழுகி கெட்டு ஒரு ஒரு பேட் ஸ்மெல்லு வருங்க உள்ளேருந்து. அந்த ஸ்மெல் இப்போ நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டா கூட அந்த ஸ்மெல்லை நீங்கள் என்ன தான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணாலும் அந்த வாசம் போகாது. அது கடைசி வரைக்கும் அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அதுக்குள்ளே எந்த ஒரு ஸ்மெல்லும் வராதுங்க. நீங்கள் 10 நாள் 15 நாள் கழித்து வந்தால் கூட அந்த ஃப்ரிட்ஜு நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ ஒரு டைம் நான் கூட இப்படி தாங்க 10 நாள் வெளியே போகும்போது அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதனால தான் உங்களுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் கொடுக்குறேங்க.